ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி என்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரிவிக்கிறேன். இந்த தியான வேளைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். ரோமர் 12 1 முதல் 5 வசனங்கள். தியான வசனம் தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தானியேலின் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை கடந்த 2 நாட்களாக தியானித்து வருகிறோம். 1வது வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட சில காரியம் எச்சரிப்பின் குரல். ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் அழிவை சந்திக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறார். அவருடைய வேத வசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்பதையும் எச்சரித்தார். அது மாத்திரமல்ல, முழுவதுமாக நாம் அழிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி கிருபையின் காலங்களை, தருணங்களை கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கு ஏற்ற காலங்களை கொடுக்கிறார். 3+1 4 ஆண்டுகள் கொடுத்தும் அவன் தேவனுடைய கிருபையை இழந்தவனாக, ஆண்டவருடைய தருணங்களை அசட்டை பண்ணவனாக அவன் காணப்பட்டான் என்று பார்த்தோம். இந்த 2வது வசனத்திலே ஒரு காரியம், ஒருவேளை நாம் அந்த வசனங்களை படிக்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது அது வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலே தெரியும். ஆனால் நான் அந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிற ஒரு சிறிய சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, மிக நேர்த்தியானது ஆண்டவருக்கு உரியது என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே நேபுகாத்நேச்சார் தேவனுடைய ஆலயத்தை கொள்ளையடிக்கிறான், மக்களை கைதிகளாக கொண்டு வருகிறான். ஆலயத்தில் உள்ள சிறப்பான நேர்த்தியான தேவ பணிவிடைக்கென்று பயன்படுத்தக்கூடிய வெள்ளி, பொன் இவைகளினால் செய்யப்பட்டிருந்த தேவாலயத்தின் பணிமுட்டுகளை எல்லாம் அவன் என்ன செய்து வருகிறான்? கொண்டு வருகிறான். தன்னுடைய சொந்த தேசத்திற்கு கொண்டு வருகிறான். மிகுந்த வேதனையான ஒரு காரியம். ஆனால் அப்படி அவன் கொண்டு வந்தாலும் கூட, அந்த கொண்டு வந்த அந்த ஆலயத்தினுடைய பாத்திரங்களை அவன் அங்கே பாருங்கள், தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு செல்லவில்லை, தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லவில்லை. அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அவன் ஒரு அவிசுவாசி, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காதவன். அவன் தேவனுடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிறவன். ஆனாலும் அவனிலே காணப்பட்ட ஒரு சிறப்பான காரியத்தை நான் இங்கே பார்க்கிறேன். தேவனுடைய அந்த விலையேறப்பெற்ற அந்த பொருட்கள் சாதாரணமான இடத்தில் வைக்கக்கூடாது என்று சொல்லி, ஒருவேளை அவனுடைய தெய்வமானது மாயையான ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த மாயையான தெய்வத்தை ஆராதிக்கின்ற அந்த ஆலயத்திலே அவன் கொண்டு போய் என்ன செய்கிறான்? வைக்கிறான். அந்த ஆலயத்தின் பண்டசாலைக்குள்ளாக, ஸ்டோர் ரூம்குள்ளாக கொண்டு வைக்கிறான். சிறப்பானதை, நேர்த்தியானதை அவன் பாதுகாக்கிறான். அது ஆண்டவருக்குரியது, தெய்வத்திற்குரியது என்று சொல்லுகிறான். அவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காதவனாக இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தின் விலையேறப்பெற்ற பொருட்களை தன்னுடைய சொந்த உபயோகத்திற்கென்று தன்னுடைய அரண்மனையில் கொண்டு வைக்காமல் அவனுடைய சொந்த தெய்வத்தினுடைய, அந்த மாயையான தெய்வத்தினுடைய பண்டகசாலையிலே கொண்டு போய் வைக்கிறான். யூதா தேசத்தில் இருந்த நேபுகாத்நேச்சாரின் சேனை ஏராளமான கொள்ளைப் பொருட்களை பாபிலோனுக்கு கொண்டு வந்திருக்கலாம். அவர்களுக்கு கிடைத்த கொள்ளைப் பொருட்கள் அனைத்திலும் மிக சிறந்தவை, நேர்த்தியானவை, பொன்னினாலும் வெள்ளியினாலும் செய்யப்பட்டிருந்த தேவாலயத்தின் பணிமூட்டுகளாகிய பாத்திரங்களே ஆகும் என்பதை தானியேல் 5ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சாலமோனின் நாட்களில் செய்யப்பட்டிருந்த இந்த பணிமுட்டுகள் எல்லாம் மிகவும் விலை மதிப்புள்ளவைகளாக இருந்தன. இப்போது நேபுகாத்நேச்சார் விலையேறப்பெற்ற இந்த ஆலய பணிமுட்டுகளை தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்காக தன்னுடைய அரண்மனையில் கொண்டு போய் வைக்கவில்லை, தன்னுடைய தெய்வத்தின் கோவிலில் கொண்டு போய் வைத்தான். இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக சிறந்ததொரு பாடம் உண்டு. தன்னுடைய தெய்வத்திற்கு மிகச் சிறந்தவையே கொடுக்கப்பட வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான். எவ்வளவு அவனுடைய உள்ளத்தின் வாஞ்சியை பாருங்கள்.
நாம் உலகத்தார்களை பார்த்து அவர்கள் மாயையான தெய்வங்களை வழிபடுகிறார்கள் என்று சொல்லி கசந்து கொள்ளுகிறோம். நாம் கேலி செய்கிறோம். நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி நம்மை குறித்து ஒரு மேலான எண்ணமுடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாயையான தெய்வத்தை ஆராதிக்கின்ற இந்த மனிதனிடமிருந்து நீங்களும் நான் ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏராளமானதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தன்னிடத்தில் உள்ள சிறப்பானது என் கடவுளுக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. என் தெய்வத்திற்கு நான் சிறப்பானதை கொடுப்பேன், நேர்த்தியானதை மாத்திரமே கொடுப்பேன். ஒருவேளை அசுத்தமானதும் ஒரு பலவிதமான பழுதுபட்டதுமான காரியங்களை அல்ல, அல்லது தூர கழித்து போட வேண்டிய ஒன்றை என் ஆண்டவருக்கு கொடுக்கிறவனாக அல்ல. என் ஆண்டவனுக்கு, என் தேவனுக்கு என்னிலே உள்ள நான் கொண்டு வந்திருக்கிற சிறப்பானதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவனாக அவன் அறிந்திருந்தவனாக இருந்தான். இந்த புறஜாதியான ராஜாவுக்கு இருந்த மிகச்சிறந்தது தேவனுக்கே உரியது என்ற தேவ வைராக்கியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே இன்று உனக்கும் எனக்கும் இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்று நாம் அறிவோம். அந்த தேவனுக்கு நாம் கொடுக்கிறது, நாம் படைக்கிறது, நாம் அவருக்காக செலவழிக்கிறது நேர்த்தியானதாக, மிக சிறந்ததாக, தேவன் விரும்பக்கூடிய ஒன்றாக நான் அவருக்கு கொடுக்கிறேனா? நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவருக்கு நான் கொடுக்கின்ற காணிக்கை, என் ஆண்டவருக்கு நான் படைக்கின்ற காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னை என் ஆண்டவருக்கு என்று முதலாவதாக நான் அர்ப்பணித்திருக்கிறேனா? என்னை ஆட்கொண்ட தெய்வத்திற்கு என்னை நான் முழுமையுமாய் கையெடுத்து கொடுத்திருக்கிறேனா? அப்படி நான் என்னை கொடுத்திருப்பேன் என்றால் என் ஆண்டவருக்கென்று நான் சிறப்பானதை கொடுப்பேன் அல்லவா? மல்கியாவின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், 1 அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறார். எதனாலே அசட்டை பண்ணுகிறோம் என்று சொல்லி ஆசாரியர்கள் பதில் கேள்வி கேட்கிறார்கள். என்னுடைய பலிபீடத்திலே அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் நாங்கள் அப்படி படைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். வார்த்தை விளையாட்டு விளையாடுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் 8வது வசனத்திலே, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அமர்மையானோர்களே, இங்கே ஆண்டவர் சொல்ல வந்த காரியம் என்ன? நேர்த்தியானதை, சிறப்பானதை, விலையேற பெற்றதை, ஒருவேளை உனக்கென்று நீ சொந்தமாக்கி வைத்து கொண்டிருக்கிற மிக நேர்த்தியானதை என் ஆண்டவருக்கு நீ நான் செலுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது, வாஞ்சியாக இருக்கிறது. ஆம், மிகச் சிறந்தது தேவனுக்குரியது, மிகச்சிறந்தது தேவனுக்குரியது. நம்முடைய தேவன் நம்மிடத்தில் உள்ள மிக சிறந்ததை உரிமை கோருகிறார் என்பதை நீயும் நான் உணர்கிறோமா? பிரஜாதியை சேர்ந்த ஒரு மன்னன் தன் தெய்வத்திற்கு மிக சிறந்ததை கொடுக்க எத்தனிப்பது நாம் ஜீவனுடைய தேவனுக்கு மிக சிறந்ததை அர்ப்பணிக்கும்படி உன்னிலே என்னிலே தேவ வைராக்கியத்தை தூண்டுகிறதா இருக்கிறதா? இல்லை என்றால் நீ இன்னும் மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறாயா? ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய 2 பிள்ளைகளையும் தன்னுடைய கரங்களிலே பிடித்து கொண்டு தன்னுடைய தெய்வத்திற்கு காணிக்கை செலுத்தும்படியாக அவள் நின்று கொண்டிருக்கிறாள். ஒன்று ஊனமுள்ள பிள்ளை, மற்றது நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு பிள்ளை. அவள் தன்னுடைய மத ஆசாரத்தின்படி தன்னுடைய தெய்வத்தை பிரியப்படுத்தும்படியாக தன்னுடைய பிள்ளைகளில் ஒன்றை தன்னுடைய தெய்வத்திற்கு காணிக்கையாக படைக்கும்படி அங்கே வந்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த மிஷனரி அவளுடைய அறியாமையை கண்டு அதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஆனால் முடியவில்லை. அவள் தன்னுடைய பிள்ளையை ஒன்றை கொடுப்பதற்கு அவள் தீர்மானித்ததின் பிரகாரமாக கொடுக்க முன் வருகிறாள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அம்மா, அந்த நல்ல பையனை வைத்துவிட்டு பலவீனமான அந்த பிள்ளையை நீங்கள் காணிக்கையாக படைக்கலாமே என்று சொன்னார். அவள் கோபத்தோடு அந்த மிஷனரியை பார்த்து, நீங்கள் வழிபடும் தெய்வம் எப்படிப்பட்டது என எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் வழிபடும் தெய்வமோ எங்களிடத்தில் உள்ள மிக சிறந்ததையே எங்களிடம் உரிமை கேட்கிறது என்று கூறினாள். மிஷனரி அவமானத்தோடு தலைகுனிய வேண்டியதாயிற்று. அவள் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியுள்ளவளாய் தன்னுடைய தெய்வத்திற்கு அர்ப்பணமாக தன்னுடைய நல்ல ஆரோக்கியமுள்ள குழந்தையை தூக்கி அந்த நதியிலே போட்டுவிட்டு வீடு திரும்பினாள்.
ஒருவேளை அவள் செய்தது அறியாமையாக இருந்தாலும் தவறானதாக இருந்தாலும் அவளுடைய எண்ணம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆம், ஜீவனுள்ள மெய் தேவனாகி ஆண்டவருக்கு நாம் படைக்கின்றது நேர்த்தியானதாக இருக்கிறதா, இல்லை என்றால் அற்பமானதாக இருக்கிறதா என்பதை யோசித்து பார் தேவனுடைய பிள்ளையே. ஜீவனுள்ள மெய்யான தேவனை ஆராதிக்கிற நாம் நம்மிடத்தில் உள்ள மிக சிறந்ததை அவருக்கு அர்ப்பணிக்க முன் வருகிறோமா? நம் தேவனுக்காக நாம் செய்யும் கிரியைகளில் கொஞ்சம் பாடுகளும் தியாகமும் உட்படும் என்றால் நாம் அவற்றிலிருந்து விலகிக்கொண்டு அந்த காரியங்களே செயலாற்ற முடியாதவர்களாக நாம் சென்று விடுகிறோம் அல்லவா? நாம் மனப்பூர்வமாய் அவற்றை ஏற்றுக்கொள்வதில்லையே. ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவர் என்று நாம் முதட்டளவில் கூறிக்கொண்டாலும் என்னுடைய செயல்பாடுகள் அவரை கனவீனப்படுத்துகிறதல்லவா? மிக சிறந்தது தேவனுக்கே என்ற பாடத்தை ஒருவேளை மாயான தெய்வங்களை ஆராதிக்கிறவர்களிடமிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 12:1 சொல்கிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். என் ஜீவியம் பிழையற்ற பரிசுத்தமுள்ளதாக, கரைபடாததாக, மாசற்றதாக, பழுதற்றதாக, விலையேற பெற்ற சுபாவங்களால் அலங்கரிக்கப்பட்டதாக தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்ற வைராக்கியம் என்னிலே இருக்கிறதா? இதுவே நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த நேர்த்தியானதாகும். களங்கமற்றதொரு ஜீவியத்தையே நம் தேவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணிப்போம். பக்தியுள்ள பெண்மணியாயிருந்த விக்டோரியா மகாராணி ஒரு முறை கர்த்தரின் வருகை குறித்து கேள்விப்பட்ட போது, ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும்போதே நீர் வர வேண்டும், அப்பொழுது நான் என் கிரீடத்தை உம் பாதத்தில் வைத்துவிட்டு உம்மை பணிந்து கொள்வேன் என்று வேண்டிக் கொண்டாள். ஏனெனில் பிரிட்டிஷ் மகாராணியின் கிரீடம்தான் உலகில் உள்ள எல்லா கிரீடங்களை காட்டிலும் விலையேற பெற்றது. ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருக்கு நம்முடைய பரிசுத்தமான வாழ்வை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தி அவருக்கு நாம் அர்ப்பணிக்க முன்வருவோம். மல்கியா 3:17 அவர் தம்முடைய சம்பத்தை சேர்க்கவே வருகிறார். நீ அவருடைய சம்பத்தாக, விலையேற பெற்ற பொருளாக, விலையேற பெற்ற தேவனுக்கு உகந்த காணிக்கையாக உன்னையும் என்னையும் படைக்க நாம் முன்வருவோமா? ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படட்டும்.